எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோங்க. டாடா குழுமம் எடுத்துக்கிட்டோம்னா, சர் டொராப்ஜி டாடா ட்ரஸ்ட்ல 2 பேர் ட்ரஸ்டீஸா உள்ள வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அவங்க 2 பேர் இருப்பாங்க அப்படின்னு ட்ரஸ்ட் சொல்றாங்க. யார் அந்த 2 பேர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நோல் டாடா அவர்களுடைய மகன்ங்க நெவில் டாடா உள்ள வந்திருக்கிறாரு. தென் இன்னொருத்தர் பாஸ்கர் பிராத் அவர்கள். இவங்க 2 பேரும் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு டாடா ட்ரஸ்ட்ல ட்ரஸ்டீஸா இருப்பாங்க அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. அடுத்த டெக் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி AT&T கூட ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் குறிப்பா யாருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு அப்படின்னா டெல்காம் ஆப்ரேட்டர்ஸ்ங்க. ஸோ டெல்காம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா நெட்வொர்க் ஹெல்த் செக்அப், தென் கனெக்டிவிட்டி டெஸ்ட். ஸோ இது ரெண்டுமே டெல்காம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க த்ரூ AT&T, அதாவது ஹைலி ஆட்டோமேட்டட் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்டோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா டெக் மஹேந்திரா AT&T's உடைய ஆட்டோமேட்டிவ் நெட்வொர்க் டெஸ்டிங், தென் ஓப்பன் டூல்ஸ் பிளாட்ஃபார்ம் இது எல்லாமே இவங்களுடைய டெல்காம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக இவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து TCS எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி நார்வே பேஸ்டு கம்பெனி சின்டெஃப் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. சின்டெஃப் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனிங்க. TCS எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட வேலை டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றது, தென் AI இதுதான் அவங்களுடைய கோர் பிசினஸ். ஸோ இவங்க 2 பேரும் எதுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்கேலபிள் அண்ட் ரியல் வேர்ல்டு இன்னோவேஷன்ஸ்க்காக பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அடுத்து ஏத்தர் எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி, ஓலா எலக்ட்ரிக் இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏத்தர் எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி ரெவன்யூ பேசிஸ்ல, மார்க்கெட் ஷேர் பேசிஸ்ல, தென் மார்க்கெட் கேப் எல்லாத்துலயுமே ஓலாவை பீட் பண்ணிட்டு மேல வந்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Q2 ஃபினான்ஷியல் இயர் 26 முடிவுல ஏத்தர் எனர்ஜியோட ரெவன்யூ 899 crores இருக்குங்க. இது ஓலா எலக்ட்ரிக்கு 690 crores இருக்கு. ஸோ ரெவன்யூ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 54% ஏறி இருக்குங்க ஏத்தருக்கு. ஓலாக்கு 43% விழுந்திருக்கு. தென் மார்க்கெட் ஷேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்டோபர் 2025 முடிவுல 20.2% மார்க்கெட் ஷேர் இருக்கு ஏத்தர் எனர்ஜிக்கு. அதுவே நம்ம ஓலா எலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டோம்னா 11.5% இருக்கு. தென் மார்க்கெட் கேப் எடுத்துக்கிட்டோம்னாலும் ஏத்தர் எனர்ஜி அண்ட் மொபைலிட்டியோட மார்க்கெட் கேப் 24,275 crores பக்கமா இருக்குங்க. இது ஓலா எலக்ட்ரிக்கு 18,878 crores இருக்கு. அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் எவர் அப்ரூவல் கிடைச்சிருக்குங்க சைனீஸ் மார்க்கெட்ல, அதாவது அவங்களுடைய ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக் ஒன்றுக்காக. ஸோ சைனீஸ் மார்க்கெட்ல என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ கம்பெனி அங்க ஆக்சிலேட் பண்ணுவாங்க கமர்ஷியலைஸ் பண்றதுக்கு. ஸோ அதுக்காக ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போடுவாங்க லோக்கல் பிளேயர்ஸ் கூட மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக சைனால. ஸோ இது ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். 20 times தான் ஏர்னிங்ஸ். ஸோ நல்ல நிறுவனம், டெட் ஃப்ரீ நிறுவனம். அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் தனியா இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்குங்க. செய்திகள் பார்த்தேன், ஒரு 28% ப்ரீமியம்ல லிஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்தேன். ஸோ நம்மளுக்கு கிடைச்சதை பத்திரமா வச்சுக்கலாம். நீங்க உங்களுக்கு கிரெடிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களோட புரோக்கரேஜ் யாரு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்ற செய்திகள் போட்டீங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் கீழே கமெண்ட்ல. அடுத்து இந்தியன் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி ஒரு மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. யார் கூட அப்படின்னா ட்ரீ ஆஃப் லைஃப் ரிசார்ட்ஸ் மகாராஷ்டிரால குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பன்ஹலில. ஸோ இது இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து நோவோ நார்டிஸ்க் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக் வீகோவுடைய பிரைசஸை ஒரு 37% வரைக்கும் கட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ல டஃப் காம்படிஷன் நிலவுது, அதனால அவங்க பிரைஸை குறைக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இவங்களுக்கு காம்படிட்டர் யாரு அப்படின்னா எல்எல்இ தாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட் முன்ஜோரோ அப்படின்ற ப்ராடக்டும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த காம்படிஷனை பீட் பண்றதுக்காக அவங்க பிரைசஸை குறைக்கிறாங்க. அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ அப்படின்றது அக்டோபர்ல 19% விழுந்திருக்குங்க மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல. ஸோ தொடர்ந்து 3வது மாசமா இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ அப்படின்றது குறையுது. ஃபிளெக்ஸி கேப் டாமினேட் பண்ணுங்க. தென் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அப்படின்றது சாஃப்டன் ஆயிருக்கு, அதாவது இன்ஃப்ளோ அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அடுத்து இன்னைக்கு Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா பஜாஜ் ஃபின்சர்வ் ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்க. ரெவன்யூ 11% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 7.5% தாங்க ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. தென் கம்பெனியுடைய 2 சப்சிடரி இருக்குங்க, அதாவது பஜாஜ் ஜெனரல் இன்சூரன்ஸ், பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸ். இது ரெண்டுமே அன்லிஸ்டட் சப்சிடரிஸ். இதுல பஜாஜ் ஃபின்சர்வுக்கு ஒரு 74% ஹோல்டிங்ஸ் இருக்குங்க. இதோட ரிசல்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இப்போ பஜாஜ் ஜெனரல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் ஒரு 5% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. தென் பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குங்க. அதாவது Q2 ஃபினான்ஷியல் 25ல 148 crores ப்ராஃபிட் பண்ணவங்க இப்போ Q2 ஃபினான்ஷியல் 26ல 13 crores தான் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. ஸோ பஜாஜ் ஃபின்சர்வை பொறுத்த வரைக்கும் 33 times ஏர்னிங்ஸ் இருக்கும். பிரைஸ் டு புக் 4.75 பக்கமா இருக்குங்க. ஸோ இது வேல்யூவேஷன் ஜாஸ்தி தான்.
பஜாஜ் ஃபின்சர்வை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்துல கம்பெனி வந்து ஒரு 51.33% ஷேர் வச்சிருக்காங்க. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பஜாஜ் ஃபின்சர்வை கன்சிடர் பண்ணாலே இன்டெரக்டா பஜாஜ் ஃபினான்ஸை கன்சிடர் பண்ற மாதிரி தான். பட் பஜாஜ் ஃபினான்ஸை கம்பேர் பண்றப்ப பஜாஜ் ஃபின்சர்வ் கொஞ்சம் சீப் தான். ஆனா இன்னொரு வழியும் இருக்குங்க. அதாவது பஜாஜ் ஃபின்சர்வும் வேணும், தென் பஜாஜ் ஃபினான்ஸும் வேணும், தென் பஜாஜ் ஆட்டோவும் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பஜாஜ் ஆட்டோல ஒரு 33.43% ஸ்டேக் வச்சிருக்காங்க. தென் பஜாஜ் ஃபின்சர்வ்ல ஒரு 39.49% ஸ்டேக் வச்சிருக்காங்க. பட் பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து ஒரு 50%க்கு மேல பஜாஜ் ஃபினான்ஸ்ல அவங்க ஸ்டேக் வச்சிருக்காங்க. தென் மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ்ல ஒரு 51% ஸ்டேக் வச்சிருக்காங்க பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய வேல்யூவேஷன் பார்த்தாலும் ரொம்ப அதிகம் கிடையாதுங்க. பிரைஸ் டு புக் 2.25 தான், 16 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். பட் நண்பர்களுக்கு ஒரு முதலீடு அப்படின்ற பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா பஜாஜ் ஹோல்டிங்ஸை பார்க்கலாங்க. பட் என்ன மாதிரியான சந்தேகம் வரும் அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் வேகமா ஏறும், பஜாஜ் ஆட்டோ வேகமா ஏறும், பட் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப மெதுவாக தான் குழந்தை மாதிரி நடந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்குங்க. ஸோ அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு சரி வரும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஒரு ஷேர் 10,000 ரூபாய்க்கு மேல போட்டு அது அப்படியே கிடக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இது சரி வராதுங்க. அடுத்து ஹிந்துஸ்தான் காப்பருடைய Q2 ஃபினான்ஷியல் 26 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 38.6% ஏறி இருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 82.96% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அடுத்து காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் 16% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ வந்து ஒரு 5% இறங்கிருக்குங்க. ஸோ காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கீழே ஒரு 7-8 செக்மெண்ட் இருக்குங்க. என்னென்ன செக்மெண்ட்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிசல்ட்ஸை முக்கியமா நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ செக்மெண்ட் பை செக்மெண்டா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கெமிக்கல் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 26ல 29.22% ரெவன்யூ growth இருந்திருக்கு. அனிமல் ஃபீட் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா மார்ஜினலி அப், ரெவன்யூ கொஞ்சம் கூடி இருக்கு. தென் வெஜிடபிள் ஆயில் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 46.47% ரெவன்யூ growth இருக்கு. தென் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்மெண்ட்ல ஒரு 18.15%. தென் ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 44.36% ஏறி இருக்கு ரெவன்யூ. தென் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30% ஏறி இருக்கு. தென் டைரி பிசினஸ், கிராப் ப்ரொடக்ஷன் பிசினஸ் இது ரெண்டுமே வந்து ரெவன்யூ ஃபால் இருந்திருக்குங்க. குறிப்பா டைரி பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2.35% ரெவன்யூ ஃபால் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. தென் கிராப் ப்ரொடக்ஷன் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 28.29% ரெவன்யூ குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸோ காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா அதுக்கு கீழே இவ்வளோ செக்மெண்ட் இருக்குங்க. கம்பெனி கொஞ்சம் காஸ்ட்லி தான், இதை தெரிஞ்சுக்குவோம். பிற்காலங்கள்ல நல்ல வேல்யூவேஷன்ல நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா இதை நம்ம பார்க்கலாம். அடுத்து பயோகான் நிறுவனத்தினுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஒரு 20% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸோ இந்த ரெவன்யூ growthக்கு யார் பூஸ்டப் பண்ணிருக்காங்க அப்படின்னா கம்பெனியுடைய பயோசிமிலர் செக்மெண்ட், தென் இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் ஆனாங்க. ஸோ அது வந்து இந்த ரெவன்யூ பூஸ்டப்க்கு முக்கியமான காரணம். தென் நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா 85 crores இருக்குங்க Q2 ஃபினான்ஷியல் 26ல. இது Q2 ஃபினான்ஷியல் 25ல 16 crores இருந்திருக்கு. ஸோ பயோகானை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரொமோட்டர்ஸ், நல்ல பிசினஸ், என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லை ரிஸ்க் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், டெட் டு ஈக்விட்டி அதிகம், அவ்வளவுதான். அடுத்து பாரத் ஃபோர்ஜ் நிறுவனத்தினுடைய Q2 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் ஒரு 23% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ வந்து ஒரு 9.5% ஏறி இருக்கு. தென் Q2 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் நியூ ஆர்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்த்து 1582 crores ஒர்த் ஆஃப் ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல குறிப்பா டிஃபென்ஸ் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 559 crores. H1 ஃபினான்ஷியல் 26 எடுத்து பார்த்தோம்னா ஓவராலா கம்பெனியுடைய டிஃபென்ஸ் ஆர்டர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 9467 crores இருக்கு. கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து 64 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. கம்பெனி வந்து NCDs மூலமா ஒரு 2000 crore ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு கம்பெனியோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நல்ல நிறுவனம், ஒரு காலங்கள் லோயர் லெவல்ல உள்ள போனவங்களுக்கு இது நல்ல ரிசல்ட்ஸ்ங்க. அடுத்து PC ஜுவல்லர்ஸ் உடைய Q2 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரெவன்யூ ஒரு 63% பக்கமா ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் ப்ராஃபிட் ஒரு 17.3% ஏறி இருக்கு. கம்பெனி என்ன சொல்றாங்க, எங்களோட எய்ம் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் 26 முடிவுல நாங்க டெட் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஈஸ்ட் ஆஃப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ் பண்ணிருக்காங்க Q2 ஃபினான்ஷியல் 26ல. இந்த குவார்டர் மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து 5வது குவார்டரா கம்பெனி வந்து லாஸ் எடுத்துக்கிறாங்க. NPA கூடியிருக்கு, வருவாய் குறைஞ்சிருக்கு, ஸோ ரிஸ்க் ஜாஸ்தி. அடுத்த டிரான்ஸ்ராயில் லைட்னிங் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி Q2ல நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. ப்ராஃபிட் ஒரு 65% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ ஒரு 44% ஏறி இருக்குங்க.
கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 22 டைம்ஸ் earnings இருக்கு. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் இன்னைக்கு ஒரு 100 rupees விலை இறங்கி இருக்குங்க. 11,600ல இருக்கு. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஐடிசி ஹோட்டல்ஸ் இது ரெண்டையும் பத்தி நீங்க பேசுறீங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனில ஒரு 40% பக்கமா ஐடிசி லிமிடெட் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஐடிசியவே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. ஆனா ஐடிசி ஹோட்டல்ஸ் மேல போகுது, ஐடிசி கீழே இறங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹோல்டிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ பஜாஜ்க்கு என்ன நிலைமையோ அதே தாங்க ஐடிசிக்கும். இப்போ பிற்காலங்களில் ஐடிசி அவங்களோட ஃபுட் பிஸ்னஸ், அக்ரி பிஸ்னஸ், தென் ஐடி பிஸ்னஸ் இது எல்லாமே தனித்தனியா லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஐடிசி லிமிடெட் வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இன்னைக்கு பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி ஃபியூச்சர்ல ஐடிசி லிமிடெட் இருக்கலாம். ஸோ மற்ற ஷேர்ஸ் எல்லாம் மேலே போறப்ப இது கொஞ்சம் மெதுவாக தான் மேலே போகும். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நம்மளுக்கு நல்ல வேல்யூ கிரியேட் பண்ணி தரும் ஐடிசி லிமிடெட். அடுத்து ஐ வேல்யூ இன்ஃபோ சொல்யூஷன்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனி வந்து ஸ்மால் கேப் பிசினஸ்க்கு நம்மளுக்கு ப்ரொமோட்டர்ஸ் யாரு என்ன அப்படின்ற விவரங்கள் தெரியல. பட் வேல்யூவேஷன்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவரே எழுதியிருக்கிறாரு. இதுதாங்க நம்மளுடைய நோக்கம். உங்களுக்கு வேல்யூவேஷன்ஸ் பார்க்க தெரியணும், பார்க்க தெரிஞ்சு கன்சிடர் பண்ண புரியணுங்க, அவ்வளவுதான். ப்ரொமோட்டர்ஸ் யாரு என்னன்னு பார்த்தா அதை பார்க்கலாம். பட் மற்ற விவரங்கள்லாம் பார்ப்போமே. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ப்ராஃபிட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா மார்ச் 2023ல 59 crores, தென் 2024ல ஒரு 70 crores, தென் 2025ல ஒரு 85 crores ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி கம்மியாக தான் இருக்கு, 0.09 இருக்கு. ஒரு 1600 crore மார்க்கெட் கேப் கம்பெனிங்க. ஸோ ஸ்மால் கேப் பிஸ்னஸ். ஸோ அதை மட்டும்தான் நான் ரிஸ்கா பார்க்குறேன். ஸோ ஐடி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு விப்ரோ இருக்கு, அது போக நல்லா தெரிஞ்ச ப்ரமோட்டர் இந்துஜா குரூப் கீழே இருக்கிற ஹெச்ஜிஎஸ் இருக்கு, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, புக் வேல்யூ கீழே இருக்கு. ஸோ புதுசா நான் இந்த மாதிரி வேல்யூ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஸ்மால் கேப்லையும் போறதில்ல. இது என்னுடைய பாலிசி. அடுத்து பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி ஒரு நம்பர் கேட்டிருக்கிறாரு. நான் வந்து லோயர் லெவல்ல உள்ள போனேன் சார், இப்ப நல்லா மேல ஏறி இருக்கு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாருங்க. ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 2022ல இருந்து பாத்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஸ்டேக்கை வித்து இப்ப 73% பக்கமா வச்சிருக்காங்க. இதுக்கு மேல மறுபடியும் விற்பாங்களா விற்க மாட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் தென் கம்பெனியோட புக் வேல்யூ விட இப்பயுமே ஷேர் பிரைஸ் கம்மியாக தான் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். தென் நல்ல பெர்ஃபார்மன்ஸும் காட்டுறாங்க. மற்ற பப்ளிக் செக்டர் கம்பேர் பண்றப்ப பிஓஐ நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க. பட் பர்சனலா நான் எந்த பப்ளிக் செக்டர் பேங்கையும் கன்சிடர் பண்றது இல்லைங்க. வேல்யூவேஷன் நல்லா இருந்தாலும் கூட. அடுத்து எஸ்ஜேவிஎன் பத்தி ஒரு நம்பர் எழுதியிருக்கிறாங்க. எஸ்ஜேவிஎனை பொறுத்த வரைக்கும் Q2 FY 26ல ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருதுங்க, ஒரு 30% பக்கமா விழுந்திருக்கு. ரெவன்யூ வந்து பிளாட்டா தான் இருக்கு. நண்பர் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல்ல என்ட்ரான மாதிரி எழுதியிருக்கிறாருங்க. ஸோ நல்ல நிறுவனம், ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருக்கு பட் ப்ராஃபிட் பண்றாங்க. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சதுனால ஷேர் பிரைஸ் கீழே விழுந்திருக்கும். ஷேர் பிரைஸ் கீழே விழுந்ததுக்கு அப்புறமே அது 47 டைம்ஸ் earnings. என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ட்ரி நீங்க கொடுத்தது ஹையர் வேல்யூவேஷன்ல என்ட்ரி கொடுத்துருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இது ஒரு பாடம். தென் ஆவரேஜிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை சொல்லிடுவேங்க. நான் 30 டைம்ஸ் earningsக்கு கீழே வந்தாதான் ஆவரேஜ் பண்ணுவேன். ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்கிறப்ப நான் ஆவரேஜ் பண்றது இல்லை. அடுத்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் பத்தி எழுதியிருக்கிறாங்க. அதாவது சார் பிரைஸ் டு புக் வந்து 1.2 பக்கமா இருக்கு, பிஇ வந்து ஒரு 100 பக்கமா இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை சொல்லிடுறேங்க. நான் பிரைஸ் டு புக் 1க்கு கீழே வந்தா பார்க்கலான் இருக்கேன். 1.5க்கு கீழே தான் இருக்கு, நல்ல வேல்யூவேஷன் தான். 1.5 டைம்ஸ் புக் அப்படின்றது ரியலி குட் தான். பட் நான் இன்னும் கன்சர்வேட்டிவா 1க்கு கீழே போகட்டுமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றேன். இப்போ பிஇ வந்து 112 டைம்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி கூட பெருசா ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி கூடுறப்ப அது சரியாயிரும்னு வச்சுக்கங்களேன். இப்போ 1.2 டைம்ஸ் புக்ல என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பிரைஸ் டு புக் நாளைக்கு 0.8க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 1 வருஷம் கழிச்சு. இப்போ நீங்க என்ட்ரி கொடுத்துட்டீங்க. என்ட்ரி கொடுத்து 1 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க கேபிட்டலை இன்ஃபியூஸ் பண்ண முடியுமா? கீழே இறங்குனா கவலைப்பட மாட்டீங்களா? அப்படின்னா நீங்க டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனை பார்க்கலாங்க. அடுத்து எஸ்கேஎஃப் பத்தி எழுதியிருக்கிறாங்க. எஸ்கேஎஃப் பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து டீமேஜ் ஆகி 2 என்டிட்டியா வரப்போகுதுங்க. அதாவது எஸ்கேஎஃப் இண்டஸ்ட்ரியல் தென் ஆட்டோமேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட பிரைஸ் டு earnings நம்மளுக்கு கிளியரா கிடைக்காது. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். ஃபியூச்சர்ல கரெக்டான பிரைஸ் டு earnings நம்மளுக்கு வர்றப்ப அதை பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து மதர்சன் பத்தி கேட்டிருக்கிறாங்க. சாம்வர்தனா இன்டர்நேஷனலா இருந்தாலும் சரி, இல்ல மதர்சன் சுவி வயரிங்கா இருந்தாலும் சரி, ரெண்டுமே எனக்கு காஸ்ட்லி தான். அடுத்து எக்ஸிகாம் டெலி சிஸ்டம் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. காம், கம்யூனிகேஷன், டெலி சர்வீசஸ், டெல்காம் இது எல்லாமே காஸ்ட்லியான பிசினஸ் தான். ஸோ கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணல. அதாவது இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பிஇ கிடையாது அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணல.
டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கு, ப்ரமோட்டர்ஸ் ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இனிமே என்ட்ரி கொடுக்குறப்ப இந்த மாதிரி செக்டார்லாம் காஸ்ட்லியான செக்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லா என்ட்ரி கொடுக்கணுங்க. லோயஸ்ட் லெவல்ல இல்ல நல்லா தெரிஞ்ச பிசினஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கம்யூனிகேஷன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்ல பேக்கப் இருக்கு, கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்பிக்கை இருந்தா அந்த செக்மெண்ட்டை பார்க்கலாங்க. பெரும்பாலும் இண்டஸ் டவர்ஸ், தென் டாடா டெலி சர்வீசஸ் மகாராஷ்டிரா, நண்பர் கூட ஒருத்தர் எழுதியிருந்தாருங்க. அதாவது டாடா குழுமம் எல்லாத்தையுமே டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. குறிப்பா அதை எதை ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாரு அப்படின்னா என்டிடி டொக்கோமோ தென் டாடா அப்படின்னு சொல்லிட்டு, டாடா டொக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெல்காம் ஆப்ரேட்டர் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இன்னைக்கு இல்ல, எல்லாம் வந்து ஏர்டெல்லோட மெர்ஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பிசினஸ் வந்து காஸ்ட்லியான பிசினஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேங்க. இந்த மாதிரி நேம்ல, அதாவது கேபிள்ஸ் பத்தி எல்லாம் எழுதியிருந்தாங்க, ஹாத்வே கேபிள் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கூட எழுதியிருந்தாங்க. கேபிள் செக்டாரும் காஸ்ட்லி தான், அது எந்த கேபிளா இருந்தாலும் சரி. அடுத்து ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனக்கு டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. புக் வேல்யூக்கு கீழே இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா காட்டல கம்பெனி, அதனால ஷேர் பிரைஸ் அடிச்சிருப்பாங்க, அடிக்கிறப்ப புக் வேல்யூக்கு கீழே வந்திருக்குங்க. ஸோ எனக்கு இவ்வளோ டெட் இருக்க கம்பெனி சரி வராது. இதெல்லாம் தான் இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். நாளைக்கு அக்ராஸ் த செக்டார்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஓவர் வேல்யூடா இருக்கு, எது ஃபேர்லி வேல்யூடா இருக்கு, எது அண்டர் வேல்யூடா இருக்கு அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருந்தோம். ஸோ அதை நேற்றே நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு அதை பத்தி நம்ம பதிவுகளில் பார்ப்போம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் முதலீடுகளில் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.